வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் வீடியோ. என்னென்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எப்படியும் டபுள் எவிக்ஷன் இருக்குது. அதேமாதிரி ஒரு மிட் வீக் எவிக்ஷன் இருக்குது. அந்த மிட் வீக் எவிக்ஷன்றது சூட்கேஸ் யார் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்க. டபுள் எவிக்ஷன்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நடக்கும். காரணம் லாஸ்ட் வீக்கில் வந்து 5 பேர் நிற்பாங்க, சரிங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து விஷ்ணு வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிறதுனால இந்த நாமினேஷன்ஸில், அதாவது இந்த வாரம் நாமினேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் அந்த பக்கம் போயிடுவாங்க. விஷ்ணுவோட சேர்த்து 5 பேர். ஸோ 3 பேர் கண்டிப்பாக வெளியே போவாங்க. அதில் பூர்ணிமா வந்துட்டு சூட்கேஸ் எடுத்துகிட்டு, அதாவது 16 லட்சத்தை எடுத்துகிட்டு அவங்க வெளியே போயிட்டு தான் வந்து ஒரு நியூஸ் வருது. அது இன்றைக்கி நம்ம வந்து எபிசோட் பார்க்கும்போது தெரியும், சரிங்களா? அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு அடுத்தபடியாக அப்போ இந்த வாரம் யார் எவிக்ட் செய்யப்படுவார்கள் அப்படின்னு பார்த்தா மாயா. கண்டிப்பாக மாயா வந்து எவிக்ட் செய்ய மாட்டாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய வாட்டி ஓட்ஸ் கம்மியாக அவங்களுக்கு வந்தாலும் அந்த டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டிங் அனாலிசிஸ் ஒர்க் அவுட்டே ஆக மாட்டுது. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா யார் கடைசியாக இருக்காங்க அவங்க தான் வெளியே போகிறாங்க. மாயா லாஸ்ட் வந்துட்டால் மட்டும் அந்த விஷயங்கள் வந்துட்டு நடக்க மாட்டுது. அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம இப்போயே முடிவு பண்ணிக்கலாம் மாயா வெளியே போக மாட்டாங்க. அப்போ அதுக்கு அடுத்தபடியாக யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா விஜயவர்மா. ஸோ விஜயவர்மாவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு இதே மாதிரி சூழ்நிலை இருந்தார். ஆனால் மேலே இருக்கிற ரவீனா வந்து வெளியே அனுப்பிச்சாங்க போன வாரம். ஸோ அப்படின்னு இருக்கும்போது விஜயவர்மாவை அனுப்புவாங்களான்றது டவுட்டாக இருக்குது. ஆனாலும் சப்போஸ் அனுப்புனாலும் இன்னொரு ஆளை வந்து கண்டிப்பாக அனுப்பணும். அது வந்து கண்டிப்பாக வந்துட்டு விசித்ரா தான் வந்துட்டு அதுக்கு மேலே இருக்கிறதுனால விசித்ராவை கண்டிப்பாக அனுப்பிடுவாங்கன்ற மாதிரி ஒரு பெரிய டவுட் வருது. ஏன் அப்படின்னா லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா 5 பேர் தான் அலௌடு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எப்பயுமே அதான் 4 பேர் இல்லைன்னா 5 பேர், அதுக்கு மேலே வந்துட்டு அவங்களும் வச்சுக்கிறது கிடையாது. அப்படின்னும் போது இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கும்போது கண்டிப்பாக மாயா மேலே கையை வைக்கல அப்படின்னா விஜயவர்மாவும் விசித்ராவும் கை கோர்த்து ஆல்ரெடி வந்துட்டு இப்போ நிக்சனுக்கு அடுத்தபடியாக விஜயவர்மா மேலே தான் வந்து பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச விசித்ரா யார் மேலாம் பாசத்தை பொழிகிறாங்களோ அவங்களாம் வெளியே போயிடுறாங்க. நான் உண்மையான பாசம் மேலே வைக்கிறேன்னு சொல்லும் போதெல்லாம் காலி ஆயிடுறாங்க. ஸோ அப்படின்ற மாதிரி தோணுது. பட் இது அப்படி இருந்தால் கண்டிப்பாக வந்து அன்ஃபேர் அப்படின்றத என்னோட கருத்து. ஏன்னா விசித்ராவுக்கு பார்த்தீங்கன்னா விஜயவர்மாவோட பூர்ணிமாவோட மாயாவோட அதிகப்படியான ஓட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இது நடக்கக்கூடாதுன்றதான் என்னோட கருத்து. பட் மாயாவை சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரம் டபுள் எவிக்ஷனில் விசித்ரா வந்து வெளியே போயிடுவாங்கன்ற மாதிரி தோணுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஆஸ் ஏ விசித்ரா ஃபேனாக உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாயாவால் நிறைய பேர் இந்த மாதிரி வெளியே போயிருக்காங்க. ஈவன் லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா ரவீனாவும் அந்த மாதிரி தான் போனாங்க. அதுக்கு முன்னாடி கூல் சுரேஷும் அப்படி தான் போனாப்புல. ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு சில விசித்ரா ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டாப் 5ல் வரணும், ரன்னவராக வரணும், வின்னராக வரணும்லாம் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த டைம் இந்த சூழ்நிலை எப்படி வந்துட்டு நம்ம விசித்ராவுக்கு பாதகமாக அமையுமா சாதகமாக அமையுமா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.